அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாசி பெரியண்ணசாமி கோவில் கொல்லிமலையில் இருக்கிற இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதை பற்றியும் அங்கே எனக்கு கிடைத்த அனுபவங்களை உங்களுக்கு ஒரு காணொலியாக வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. மாசி பெரியண்ணசாமி கோயிலுக்கு போனதோட மாசிலா அருவிக்கும் ஒரு விஜயம் போயிட்டு வந்தோம். அதில் இருந்து சில காட்சிகளையும் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போது நேரடியாக வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். மாசி பெரியண்ணசாமி கோவில் கொல்லிமலையில் அமைஞ்சிருக்கு. இங்கே எந்த இடத்துலேருந்து ஆரம்பித்தா குடும்பம், பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் எளிதான முறையில் மேலே கோயிலுக்கு போகலாங்கிறதுக்கான ஒரு நம்ம பயணத்தை தொடங்க வேண்டிய ஒரு இடத்தையும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மார்க் பண்ணியிருக்கேன். கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி அங்கே போய் சேர்ந்துருங்க. அது வரைக்கும் உங்களோட கார், பைக் எல்லாமே போகலாம், வேன் எல்லாமே போகலாம். இந்த கோயிலுக்குன்னு சில வரலாறு, நம்பிக்கைகள்லாம் இருக்குது. அந்த காலத்தில் இந்த ஏரியாவில் சில சித்தர்கள் தவம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த கொல்லிமலையில் இருக்கிற பல ஊர்களை பாதுகாத்தவர் மாசி பெரியண்ணசாமி என்ற ஒரு மூத்த குடிமகன், வீர திருமகன். அந்த சித்தர் தவம் செய்யும் கெடுக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். அப்போ சித்தர்களுக்கு வேறு வழியே இல்லாமல் ஊர் காவலரான மாசி பெரியண்ணசாமி ஐயா கிட்ட எங்களோட தவம் நாங்கள் நல்லபடியாக செய்யறதுக்கும் எங்களையும் துஷ்டதேவனிலிருந்து காப்பாற்றுறதுக்கு உங்களால் ஒருத்தரால் தான் முடியும், எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டப்ப ஐயா அவர்களை பாதுகாப்பாக தவம் செய்ய உறுதுணையாக இருந்திருக்காரு. துஷ்டதேவையெல்லாம் அடித்து விரட்டியிருக்காரு. அதனால் அவர் மரணத்துக்கு பிறகு அவரை இங்கு வைத்து அனைவரும் வழிபடுகிறார்கள். அவருடைய சக்தி இன்னும் இங்கிருந்து மக்களையும் வேண்டி வரும் அனைத்து பக்தர்களையும் பாதுகாப்பதாக ஒரு தீவிரமான நம்பிக்கை. அதை அனைவரும் நிஜமாக அனுபவித்து வருவதால் இந்த கோயிலுக்கு நாளுக்கு நாள் வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாகிறது. நம்ம பைக்கை நிப்பாட்டிட்டு நடக்கிற தூரம் எல்லாமே படிக்கட்டுகள் எதுவும் கிடையாது. காரில் நேராக மேலே போக முடியாது. இதுபோல் மலைப்பாதையில் மட்டும்தான் வர முடியும். வந்துட்டு நீங்கள் மேலே நின்று பார்த்தீங்கன்னா ஒரு அரிய உங்களுக்கு ஒரு காட்சி கிடைக்கும். என்னென்னா, இந்த ஒரு பக்கம் கோவில், இன்னொரு பக்கம் அந்த பள்ளத்தாக்கு மலை பகுதி பச்சை பசேலுன்னு விரிந்து கிடக்கும் பொழுது கிடைக்கும். இப்போ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம், மக்களோட வேண்டுதல்கள் பல விதமாக இருக்கும். தாமிர தகட்டில் நீங்கள் பேனாவால், ஊசியால் எழுதலாம் உங்களோட வேண்டுதல்கள், உங்களோட பிரச்சனைகள், உங்களுக்கு துன்பம் தரும் தீய சக்திகள் எல்லாத்தையும் நீங்கள் அதில் எழுதி இங்கே கட்டி விட்டுட்டிங்கன்னா ஐயா அது உங்களை வேண்டுதல்களை ஏற்று உங்களுக்கு ஆவண செய்து உங்களை பாதுகாப்பார். நீங்கள் ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கைக்காக மணியை தொங்க விட்டுருப்பாங்க, தாமிர தகட்டில் எழுதி தொங்க விட்டுருப்பாங்க, துணிகளை கட்டி விட்டுருப்பாங்க. பல விதமான வேண்டுதல்கள் இருக்குது. இங்கே இன்னும் ஒரு தீவிரமான ஒரு வேண்டுதல் முறை இருக்குது. என்ன அப்படின்னா, ரொம்ப நம்மளை சிரமப்படுத்துகிற ஒரு எதிரியை இது போன்ற வேல் சூளத்தில் கோழியை உயிரோடு வச்சு அழுத்திடுவாங்க. அது எப்படி துடிக்க மெதுவாக இறக்குதோ, அதோட இறைச்சியை எப்படி கழுகுகள் போன்றவைகள்லாம் எப்படி எடுத்து போதோ அதே மாதிரி நம்ம எதிரியும் அழிவான் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்தது அங்கேருந்து நாங்கள் நேராக மாசிலா நீர்வீழ்ச்சிக்கு போனோம். ஒரு அருமையான சிறிய பாதுகாப்பான நீர்வீழ்ச்சி. நல்ல நீண்ட ஒரு குளியலை நீங்கள் எடுத்துகிட்டு, தூய நீர் விழுந்து ஓடும் ஒரு அருவி, அது நீங்கள் அதில் ஒரு அருவியில் ஒரு குளியலை எடுத்துக்கிட்டு நேராக அங்கேருந்து ஒரு மதிய உணவை சாப்பிட்டுட்டு மற்ற இடங்களுக்கும் போகலாம். நிறைய இடங்கள் கொல்லிமலையில் இருக்குது. பட் இந்த 2 இடம் ரொம்ப அருமையான பிடிச்ச இடங்கள். மறந்துடாமல் போங்க. உங்களுடைய பயணம் இனிதாக அமைய எங்களது வாழ்த்துக்கள். மேலும் அடுத்த காணொளியிலே உங்களை சந்திப்போம்.